சளி என்றாலே எல்லோருக்கும் அலர்ஜியான ஒரு விஷயம். ஆனால் நம் உடலுக்கு இது முக்கியமான ஒன்று. சளி இயந்திரத்தின் பாகங்களில் போடப்படும் எண்ணெயை போன்றது. சளி என்ற ஒன்று நம் உடம்பில் இல்லை என்றால் நம் உடம்பில் உள்ள பாகங்கள் எல்லாம் பழுதடைந்து தன் வேலையை நிறுத்திவிடும். சளி நம் உடம்புக்கு மிக அவசியமான ஒன்று. சளியை உற்பத்தி செய்யும் திசுக்கள் நம் வாய், மூக்கு, தொண்டை, நுரையீரல், இரைப்பை குடல் ஆகிய எல்லாவற்றிலும் ஒரு உட்பூச்சி கொடுத்தாற்போல் அமைந்து அவை அனைத்தையும் பாதுகாப்பு கவசம் போல பாதுகாக்கின்றன. தூசி, பாக்டீரியா, வைரஸ் போன்றவை நம் சுவாசிக்கும் காற்றோடு சேர்ந்து நம் நுரையீரலின் உள்ளே சென்று விடாமல் தடுக்கும் ஒரு வடிகட்டி போலவும் செயல்படுகிறது. சளியின் பிசுபிசுப்பு தன்மை அதற்கு இவ்விஷயத்தில் கை கொடுத்து உதவுகிறது. மேலும் சளியில் பாக்டீரியா, வைரஸ்களை நம் உடம்பு கண்டுகொள்வதற்காக ஆன்டிபாடிஸ், எல்லை மீறி நுழைபவர்களை கொன்று குவிப்பதற்காக நொதிகள் அதாவது என்சைம்ஸ், பிசுபிசுப்பு தன்மையை ஏற்படுத்துவதற்காக புரதங்கள் அதாவது புரோட்டீன் மற்றும் பல்வேறு உயிரணுக்களும் அதாவது செல்களும் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கும் பொழுதும் உங்கள் உடம்பு சளியை உற்பத்தி செய்து கொண்டேதான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 to 1.5 லிட்டர் சளியை நம் உடம்பானது உற்பத்தி செய்கிறது. ஒரு உதாரணத்திற்கு, தூசியோ நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு பொருள் நம் மூக்கினுள் நுழைந்து விடும் போது சளி உற்பத்தி செய்யும் அளவு கட்டுக்கடங்காமல் பெருகிவிடுகின்றது. இந்த மாதிரி தருணங்களில் நம் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள் ஹிஸ்டமைன் என்ற வேதிப்பொருளை வெளிப்படுத்துகின்றன. இந்த ஹிஸ்டமைன் ஆனது உடனே தும்மல், அரிப்பு, மூக்கில் ஏதோ திணித்து வைத்தார் போன்றதொரு உணர்வு போன்றவற்றை தூண்டிவிடுகிறது. இவ்வாறு தூண்டப்பட்டவுடன் சளியை உற்பத்தி செய்யும் திசுக்கள் சளியை தண்ணீரை போன்று கசிய விட நம் மூக்கு திறந்து விட்ட குழாயை போல ஓட ஆரம்பிக்கின்றது. சிலருக்கு சுவைப்புலன் நாசி அழற்சி பிரச்சனை இருப்பதாலும் மூக்கு திடீரென ஓட ஆரம்பிக்கும். அதாவது மிகுந்த காரமான உணவை எடுத்துக்கொள்ளும் போது இந்த பிரச்சனை உண்டாகும். மற்றும் சிலருக்கு பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் உடம்பில் சளியின் உற்பத்தி அதிகமாகும். பெரும்பாலும் இந்த சளியானது தெள்ளத் தெளிவாக எந்த நிறமுமின்றி காணப்படும். ஆனால் உங்களுக்கு சளி பிடித்திருக்கும் போது உங்கள் மூக்கின் வெளியே வெளியிடப்படும் சளியின் நிறம் மஞ்சள் அல்லது பச்சை வண்ணத்தில் காணப்படும். உடனே பாக்டீரியா உடம்பின் உள்ளே நுழைந்து நோய் தொற்று ஏற்பட்டு விட்டது என்று எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு சளி பிடித்திருக்கும் போது உங்கள் உடம்பின் நோய் எதிர்ப்பு அமைப்பு நியூட்ரோபில்ஸ் என்னும் வெள்ளை இரத்த அணுக்களின் படையை அனுப்பும். இந்த வெள்ளை இரத்த அணுக்களில் ஒரு பச்சை நிற நொதி உண்டு. இந்த பச்சை நிறத்து நொதியே உங்களை பிடித்து தொந்தரவு செய்யும் சளியின் பச்சை நிறத்தின் பின்னணியில் இருப்பது. சில சமயம் சளி தெள்ளத் தெளிவாக எந்த நிறமும் இன்றி காணப்படும். ஆனால் உங்களுக்கு காது நோய் தாக்கம் மற்றும் சைனஸ் நோய் இருக்கக்கூடும். ஆக சளியின் நிறத்தை வைத்துக் கொண்டு எந்த கணிப்பும் செய்துவிட முடியாது. அப்படியே நோய் தொற்று ஏற்பட்டு விட்டால் சளியின் தொந்தரவோடு மூக்கடைப்பு, காய்ச்சல் போன்ற பிற தொந்தரவுகளும் ஏற்பட்டு நோய் தொற்றை வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துவிடும். சில சமயங்களில் சளியோடு சேர்ந்து சிகப்பு அல்லது பிரவுன் நிறத்தில் இரத்தம் காணப்படும். இரத்தம் சிறிதளவில் காணப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதிகமாக மூக்கை சீந்துவதாலோ இல்லை கைகளால் மூக்கை தேய்த்து பிடித்துக் கொள்வதாலோ மூக்கில் உள்ள இரத்த குழாய்கள் சேதமுற்று சிறிது இரத்தம் வந்திருக்கலாம். அதிக அளவு உதிரப்போக்கு இருந்தால் உடனே மருத்துவரை பார்த்து விடுவது நல்லது. நோய் தொற்று ஏற்படும் பொழுது சைனஸ் பிரச்சனையும் அதிக சளியால் அவதியும் ஏற்படுகிறது. சைனஸ் என்பது நம் முகத்தில் அமைந்த காற்று நிறைந்த வெற்று துவாரங்கள். இந்த துவாரங்களின் உட்புற சவ்வுகளில் சீதச் சவ்வுகள் நிறைந்திருக்கும். இந்த சீதச்சவ்வுகள் தான் சளியை உற்பத்தி செய்கின்றன. இந்த சீதச்சவ்வுகளில் எரிச்சலோ நோய் தொற்றோ உண்டாகும் போது அதிகப்படியான சளியை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்படி உற்பத்தியாகும் அதிகப்படியான சளி அந்த வெற்று துவாரங்களை கட்டிச்சளியால் நிரப்பி விடுகின்றது. எந்த காரணங்களால் இந்த சீதச்சவ்வுகளில் எரிச்சல் உண்டாகிறது என்பதை பார்ப்போம். பாக்டீரியா நோய் தொற்று, வைரஸ் நோய் தொற்று, ஒவ்வாமை அதாவது அலர்ஜி, சுவாச காசம் அதாவது ஆஸ்துமா, சைனஸ் நோய் தொற்று. உங்கள் சைனஸ் துவாரங்களை அதிகப்படியான சளி அடைத்துக் கொள்வதால் மேலும் பல சிக்கல்களும் ஏற்படக்கூடும். சளி தொண்டையில் இறங்குதல் உண்டாகும். அதனால் தொண்டையில் புண், இருமல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அதிக சளியால் காதுகள் அடைத்து காது நோய் தாக்கம் உண்டாகலாம். அதிகப்படியான சளி உற்பத்தியால் ஏற்படும் தொந்தரவுகளை எப்படி தடுக்கலாம் என்று பார்ப்போம். அதிகப்படியான சளி உற்பத்தியால் ஏற்படும் தொந்தரவுகளை எப்படி தடுக்கலாம் என்றால், தூசியால் அல்லது ஒவ்வாமையால் உங்கள் மூக்கு தண்ணீராய் ஒழுக ஆரம்பிக்கும் போது ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மருந்தை பரிந்துரை செய்வார்கள். இந்த ஒவ்வாமை எதிர்ப்பு மருந்து நம் மூக்கின் உள்ளே வீங்கிய திசுக்களை சரி செய்து மூக்கு ஒழுதலை நிறுத்திவிடுகிறது.
அதிகப்படியான சளி உற்பத்தியால் மூக்கடைத்துக் கொள்ளும் போது மூக்கடைப்பு நீங்க மருந்து பரிந்துரை செய்யப்படுகிறது. இந்த மருந்து நம் நாசியில் வீங்கி இருக்கும் இரத்த நாளங்களை குறுக செய்கிறது. அதனால் அந்த நாளங்களுக்கு செல்லும் இரத்தம் குறைகிறது. அவ்வாறு இரத்த ஓட்டம் குறைய குறைய அதிகப்படியான சளி குறைந்து மூக்கடைப்பும் நீங்கி விடுகிறது. தொண்டையில் சளி இறங்குதல் பிரச்சனை இருக்கும் போது கபத்தை வெளிக்கொணர உதவும் மருந்தை பரிந்துரைப்பார்கள். இது கட்டிச்சளியை மெல்லிய சளியாக மாற்றிவிடும் இயல்புடையது. அவ்வாறு மெல்லியதாக மாறும் சளியை ஆவி பிடித்து சுலபமாக நம் உடம்பை விட்டு வெளியேற்றிவிடலாம். அதிகப்படியான சளியால் இருமல், தொண்டைப்புண் என்று அவதிப்படும் போது அது எதனால் வந்தது, பாக்டீரியாவாலா இல்லை ஒவ்வாமையாலா என்று ஆராய்ந்து அறிந்து அதற்கு தக்க மருந்துகளை மருத்துவர் பரிந்துரைப்பார். அந்த மருந்துகள் சளியை உற்பத்தி செய்யும் திசுக்களின் வீக்கங்களை குறைத்து சளியை கட்டுக்குள் கொண்டு வந்துவிடும். கட்டிச்சளி என்றால் அதிகப்படியான சளியால் சைனஸில் பிரச்சனை ஏற்பட்டு அவதிப்படும் போது தொண்டையில் சளி இறங்குதல் பிரச்சனை உண்டாகும். அச்சமயம் தொண்டைப்புண், இருமல் உண்டாகும். இதற்கு முக்கிய காரணம் இந்த தொண்டையில் கட்டிக்கொள்ளும் கட்டிச்சளிதான் காரணம். சளி தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கட்டியாகி விடுகின்றது. சில சமயம் நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் சளியை காய்ந்து போக செய்கின்றன. இது போன்று சளி காய்ந்து நம்மை பாடாகப்படுத்துவதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் பார்ப்போம். முக்கியமாக புகைப்பிடித்தல் கூடாது. அதிகப்படியான சளியால் அவதியுறும் போது குளிரூட்டப்பட்ட அறையிலோ வெப்பமூட்டப்பட்ட அறையிலோ இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான தண்ணீரை குடிக்க வேண்டும். நம் உடம்பில் உள்ள தண்ணீரை வற்றி போக செய்யும் பானங்களான காஃபி, தேநீர், மதுபானம் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். கட்டிச்சளியால் அவதியுறும் போது சளியை உலர்ந்து போக செய்யும் மருந்துகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது பிரச்சனையை இன்னும் தீவிரம் ஆக்கிவிடும். அதாவது மூக்கடைப்பு தீர்க்க உதவும் மருந்தையோ அல்லது ஒவ்வாமை எதிர்ப்பு மருந்தையோ இச்சமயங்களில் உட்கொள்ளக்கூடாது. கபத்தை வெளிக்கொணர உதவி புரியும் மருந்துதான் இந்த நேரங்களில் உட்கொள்வது பிரச்சனையை தீர்க்க உதவும். நெஞ்சு சளி. இந்த நெஞ்சு சளிக்கும் நம் மூக்கில் சைனஸில் உற்பத்தியாகும் சளிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வேறு அது வேறு. மூச்சுக்குழாய் அழற்சி, கபவாதம் போன்ற நோய் தாக்கத்தால் இருமல் அறிகுறி ஏற்படும் போதுதான் இந்த நெஞ்சு சளி இருப்பதே தெரிய வரும். இந்த நெஞ்சு சளியின் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தை வைத்து என்ன மாதிரி நோய் தொற்று என்பதை கணித்து விட முடியும். இந்த நெஞ்சு சளியில் இரத்தம் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. இந்த சளி என்பது நம் உடம்பிற்கு மிக இன்றியமையாத ஒன்று. இந்த சளியானது சமநிலை தவறி அளவுக்கு அதிகமாக சுரந்து விடும் போது அதை சமாளிக்க கற்றுக்கொண்டால் அது சகஜமான நிலைக்கு திரும்பும் வரை சற்று ஆறுதல் அளிக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.